இந்த இஸ்ரேல் ஈரான் வார் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஆளுடைய பேர் மட்டும் நீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. தி நேம் ஆஃப் ஹிட்லர். ஆக்சுவலா இந்த ஜெர்மன் பெயிண்டரை எல்லாருமே ரொம்ப கெட்ட பையன் சொல்றாங்க. ஏன் இந்த ஆள் இந்த உலகமே ரொம்ப கெட்ட பையன் சொல்றாங்க? ஏன்னா இந்த ஆள் பல்லாயிரக்கணக்கான ஜூஸ குடிச்சு முடிச்சிட்டான். ஜூஸ் இல்ல, ஜூஸ். சரி, ஏன் இந்த ஆள் பல்லாயிரக்கணக்கான ஜூஸ கொண்டு குவிச்சான்? இவனுக்கு ஜூஸ் கூட என்ன பஞ்சாயத்து? வாங்க பாக்கலாம். ஆக்சுவலா வேர்ல்ட் வார் 1க்கு முன்னாடி ஹிட்லருக்கு பெயிண்டர் ஆகணுங்கிறது தான் ஆசை. ஆனா வாழ்க்கை அவனை கொண்டு போய் வேற பாதையில நிக்க வச்சிருது. ஏன்னா வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறம் தன்னுடைய நாட்டுக்கு ஏற்பட்ட ஏழ்மையான நிலைய எப்படியாவது மாத்தணும்னு சொல்லி தன்னுடைய நாட்டை சேர்ந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட சேர்ந்து தன்னுடைய நாட்டை அப்ப ஆண்டுகிட்டு இருந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிடுறான். பட் அந்த போராட்டம் ஃபெயில் ஆயிருது. இப்ப ஹிட்லர் ஜெயில உட்காந்து ஒரு புக் எழுதுறான். அந்த புக்குடைய பேரு மெயின் கேம்ப். அந்த புக்ல ஹிட்லர் எழுதுனது, எனக்கு ஜூஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மேல எந்த ஒரு வெறுப்பும் இல்ல. வேர்ல்டு வார் 1க்கு முன்னாடி நான் ஜூஸோட சப்போர்ட்டரா தான் இருந்தேன். ஒரு ரிலிஜியனை பேஸ் பண்ணி ஒரு சில ஆளுங்களை டிஸ்கிரிமினேட் பண்றது தவறான விஷயம் சொல்லி நானும் இறங்கி போராட்டங்களை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நான் ஆஸ்திரேலியால இருந்து ஜெர்மனி வந்தனோ அப்ப இந்த ஜூஸ் கம்யூனிட்டியை பத்தி நான் ஒரு சில ரகசியங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இந்த ஜூஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மக்கள் மத்தியில பரவி மக்களுக்கு வட்டிக்கு பணத்தை கொடுப்பாங்க. அவங்க பணத்தோட வட்டியை கட்ட முடியாம மக்கள் தவிக்கும் போது அந்த வட்டியின் பேரால இவங்க மக்களை அடிமையாக்குனாங்க. இனி நாட்டுடைய அரசர்கள் கூட இந்த ஜூஸ் கிட்ட இருந்தா வட்டிக்கு கடனை வாங்குறாங்க. இந்த ஜூஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அதை யூஸ் பண்ணி நாட்டுடைய மெயினான பொசிஷன்ஸ்ல போய் உட்கார்ந்து மக்களை நசுக்க ஆரம்பிக்கிறாங்க. இனி ஹிட்லர் அவனுடைய புக்ல இந்த ஜூஸ மக்களுடைய ரத்தத்தை உரிகிற பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடுறான். இன்னும் அந்த புக்ல ஹிட்லர் எழுதுறது, இந்த ஜூஸை நீங்க கிறிஸ்டினா கூட மாத்திக்கோங்க, ஆனாலும் இவங்க ஜூஸா தான் இருப்பாங்க. இவங்களுடைய ஒரே நோக்கம் மத்த ரிலிஜியனை சேர்ந்த மக்களை அழிச்சு இந்த உலகத்தை ஆளணும், அவ்வளவுதான். இனி இந்த கம்யூனிட்டி இவங்களுடைய சுயநலத்துக்காக நாட்டுடைய பிரஸ் மீடியாங்கிற பெரிய பெரிய பொசிஷனை ஹைஜாக் பண்ணிருக்காங்க. சோ ஹிட்லர் ஜெயில இந்த புக்கை எழுதிட்டு ஜெயில விட்டு வெளியே வந்து 1934ல ஜெர்மனுடைய ஃபியூரர் ஆனதுக்கு அப்புறம் அவன் இந்த புக்ல எழுதியிருந்ததெல்லாம் பண்ணான். சிறந்த வீரர்கள் போரின் முன்னிலையில் உயிரிழந்தால் மீதமுள்ளவர்கள் செய்ய வேண்டிய குறைந்தபட்சம் எதிரிகளை முழுமையாக தோற்கடிக்க வேண்டும். சோ ஹிட்லர் நல்ல பையனா கெட்ட பையனாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.